எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு காரைக்குடியிலேருந்து தான் vlog எடுத்திருக்கேன். இந்த தடவை வந்து பசங்களுக்கு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு 3வது வருஷம் பால்குடம் நேர்த்திக்கடன் நிறைவேற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த vlog தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக திருவிழா ஸ்டார்ட் ஆகும்போது தான் இங்கே பசங்களுக்குமே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்த டைமில் வந்து ஊருக்கு வர முடியலை. அந்த டைமில் வந்து திருவிழா டைமில் நம்ம பால் எடுக்க முடியலை அப்படின்னா அந்த பங்குனி மாதம் ஃபுல்லாக எப்போ வேணாலும் நம்ம வந்து பால் குடம் எடுத்துக்கலாம். அதனால தான் வந்து நம்ம பங்குனி கடைசி நாளுக்கு தான் வந்து நம்ம ஊருக்கே வந்தோம். இப்போ வந்து ராமேஸ்வரத்துக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க பெங்களூர்லேருந்து. பெங்களூரில் பானஸ்வாடியில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:45 ட்ரெயின் இருக்குது. அது வந்து காரைக்குடிக்கு வரும்போது மிட் நைட்டில் 1:30 மணி ஆயிடுது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து அண்ணா ஒருத்தவங்களை வர சொல்லி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வரும்போது ஒரு 2:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் அந்த கொஞ்ச நேரம் தான் தூங்கினோம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஏன்னா வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும்ல, அதனால சீக்கிரமே எழுந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பால் குடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு வாழை இலை வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம தோட்டத்திலே வந்து 2 வாழை இலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பசங்களுமே வந்து கிளம்பி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ தான் வர சொல்லியிருந்தோம். பட் ஆட்டோ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னால அந்த டைமுக்கு வந்து எங்களுக்கு பஸ் இருந்துச்சு, வீட்டுக்கிட்டேயே பஸ் இருந்துச்சு காரைக்குடிக்கு. ஸோ அதனால டக்குன்னு அந்த 9 மணி பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து காலையிலே சரியான வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் அந்த பெங்களூர் கிளைமேட்லேயே இருந்துட்டு அங்கேயும் வெயில் தான். ஆனால் வந்து இந்த முகம்லாம் எரிச்சல் இருக்காது, வேர்த்து ஊற்றுது, அந்த எரிச்சல் இருக்காது. ஆனால் இங்கே வந்து ரொம்ப எரிச்சல் இருக்க மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்குமே தாங்க முடியல வெயில். அப்புறமா வந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. எப்போதுமே வந்து அம்மா வந்துடுவாங்க. இந்த தடவை வந்து அண்ணன் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால அம்மா வந்து கோவிலுக்கு வரல. ஸோ அண்ணன் பொண்ணை மட்டும் இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதுக்காக காமிச்சிட்டு, அப்புறம் பெரியம்மா வந்து அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு போகிறதுக்காக பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தாங்க. இந்த தடவை வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து வேலை நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பூட்டியே இருந்துச்சு இந்த பக்கம் எல்லாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டுமே பார்க்குறதுக்கு சூப்பராக புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு மினி பஸ் பிடிச்சி பழைய கோர்ட்டுக்கிட்ட வந்து இறங்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்துடலாம். ஸோ கோவிலுக்கும் வந்துட்டோங்க. அன்றைக்கி வந்து பங்குனி கடைசி நாள். அன்றைக்கி வந்து லாஸ்ட் மண்டகப்பொடியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அங்கே. இப்போ பால் கூட எடுக்க முடியலன்னா அந்த மாதம் ஃபுல்லாக எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம தான் வந்து இந்த கடைசி நாளில் கடைசியாக நம்ம தான் பால் கூட எடுத்துன்னு நினைக்கிறேன். நாங்கள் மட்டும்தான் அன்றைக்கி வந்து பால் குடமே எடுத்திருந்தோம். நாங்கள் வந்து முதல் வருஷம் பால் குடம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, அந்த வருஷம் மட்டும்தான் கரெக்டாக அந்த ஒரு வாரம் அந்த காப்பு கட்டின டைம்லேயே வந்து சனி ஞாயிறு லீவில் வந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ இந்த தடவையுமே வந்து சனி ஞாயிறு லீவில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம். ஆனால் சனிக்கிழமை கூட பசங்களுக்கு வந்து எக்ஸாம் இருந்துச்சா, அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரே நாளில் கிளம்பி போயிட்டு மறுநாள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு திருப்பி பசங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு ஒரே வாக்கில் நம்ம வந்து பரீட்சையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போகலான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ஸு, புக்ஸ் கொடுக்குறோம், அது இதுன்னு வந்து ஸ்கூல் பக்கம் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே வந்து கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. எப்போதும் பால்குடம் எடுக்கிறது வந்து முத்தாலம்மன் கோவிலில் இருந்து தான் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு பால்குடம் எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்து லேட்டாக போய் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால முத்துமாரியம்மன் கோவில் பின்னாடியே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோவிலேருந்து பால்குடம் எடுத்துட்டு முத்துமாரியம்மன் கோவிலை சுற்றி வந்துட்டு நம்ம வந்து பால்குடத்தை செலுத்தலாம். ஸோ போன வருஷமும் இந்த வருஷமும் நம்ம அந்த மாதிரி தான் பால்குடம் செலுத்தினோம். இப்போது வந்து நான் ஊர்லேருந்து பால் எடுக்கிறதுக்கு வரேன் அப்படின்னா அம்மா வந்து முன்கூட்டியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு என்னென்ன வாங்கணும், என்னென்ன செய்யணும் எல்லாமே பார்த்து பண்ணி வச்சுருவாங்க. மாவிளக்குக்குமே வந்து அரைச்சி வச்சுருவாங்க. இந்த இடம் வந்து நான் மாவிளக்கு மட்டும் என்னால் வைக்க முடியல. நான் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தனால நானும் வந்துட்டு காலையில் இதெல்லாம் ரெடி பண்ண முடியாதுன்னு அது ஒன்று மட்டும் மிஸ் பண்ணியாச்சு. அம்மா வர முடியலை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் பெரியம்மா ஃபுல்லாக எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் கோவிலுக்கு என்னென்ன பண்ணணும் செய்யணும் எல்லாமே மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் காரைக்குடியில் போய் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு சரி என்னென்ன வாங்கலான்னு சொல்லி கேட்டால் எல்லாமே கட்டப்பையில் வந்து ரொப்பி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா இல்லையே, எப்போதும் அம்மா பக்கத்துலேயே இருப்பாங்க, இந்த வாட்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் கூட அந்த இடத்துல எங்கள் பெரியம்மா நின்று ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன தான் வந்து என்ன பெண்களாக இருக்காங்க, ஆம்பளை பசங்க இல்லையே அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் கண்டிப்பாக ஃபீலே பண்ணாதீங்க. பெண்கள் உதவி பண்ணுற மாதிரி ஆண்கள் வந்து ஒரு படி கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் வந்து புரிஞ்சுக்குவாங்க என்னத்துக்கு எது தேவை, என்ன ஹெல்ப் நம்ம பண்ணலாம். அந்த இதெல்லாம் வந்து பெண்களால் மட்டும்தான் ஒரு பெண்களை பற்றி புரிஞ்சுக்கவும் முடியும். அந்த விதத்தில் வந்து எனக்கு அந்த எங்கள் அம்மாவோட இடத்த எங்கள் பெரியம்மா நின்று அந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாமே முடிச்சு வச்சு எங்களை வந்து அனுப்பி வச்சுட்டு தான் அவங்களே வீட்டுக்கு போனாங்க. நாங்கள் வந்து அங்கேருந்து வரும்போது சுபி
சுதன் எங்கள் குழந்தை பசங்க, அப்புறமா வந்து எங்கள் பெரிய மாமியார் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்களா. ஸோ அவங்களாம் இருந்தனால பசங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அவங்க அண்ணன் அக்கா எல்லோரும் இருக்கிறனால கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பால்குடம் எடுக்கிறதுக்குமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக பால்குடம் எடுத்துகிட்டு போகிறதுல அவ்வளோவா விருப்பம் இல்லை. அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, அம்மா அடுத்த வருஷமாவது எல்லோரும் எடுப்பாங்கள்ல, அந்த டைமில் சேர்ந்து எடுக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கும் இதே மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும். கரெக்டாக திருவிழா ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து அந்த டைமில் தான் எக்ஸாமும் வைக்கிறாங்க. அதுவும் சாட்டர்டேயும் எக்ஸாம் இருக்கிறனால அடுத்த வருஷம்லாம் இன்னும் போக போக பெரிய கிளாஸஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டிலே பண்ண வேணாம், கண்டினியூவாக 3 வருஷம் எடுக்கிறோமா 3 வருஷம் எடுத்துருவோம், லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து கூட்டிகிட்டு வந்து எடுத்தோம். ஸோ எனக்குமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாரோடையும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக அங்கேருந்து நடந்து வந்து கோவிலுக்கு வந்து பால்குடம் செலுத்துறது வந்து அதோட சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளாக எடுக்கும்போது ஏதோ சிம்பிளாக ஏதோ இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரியான சூடு வேறு, செம்ம வெயில் போட்டுட்டு இருந்துச்சு. அதில் எல்லாருமே செருப்படாமல் எங்கள் அண்ணன் பொண்ணும் வந்து எங்களை பார்த்துட்டு நானும் உங்கள் கூடவே வரவேன்னு அழுதுட்டா. அப்புறப்ப அவளையும் கூட்டிகிட்டு அந்த தரையிலே நடந்து போயிட்டு இருந்தோம். நல்ல சூடு, ஆனால் பசங்க எல்லாருமே நடந்து வந்துட்டாங்க. திருவிழா டைமில் பால்குடம் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து தண்ணியாகவே தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க, ஈரமாகவே இருக்குமா, அதனால அவ்வளவா கூட சூடு தெரியாது. இது வந்து திருவிழாலாம் முடிஞ்சு தான் நம்ம எடுக்கிறோம், அதனால ரோடு ஃபுல்லாக சரியான சூடாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி வந்து கடைசி நாள் மண்டகப்பொடி அப்படிங்கிறதுனால அங்கே ஹோமம்லாம் வளர்த்து நிறைய பூஜை எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஓம் சக்தி இரு தனி கேட்கலாரு. பால்குடம்லாம் நல்லபடியாக செலுத்திட்டு மொட்டை எடுக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். சம்யுக்கு வந்து முடி வந்து ரொம்ப கலக்க இருக்கும். அதனால அவளுக்கு வந்து நான் ஊர்லேயே வந்து கேட்டிருந்தேன், அதாவது நேர்த்தி கடனாக இல்லை, ஆனால் வந்து ஊரில் வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அந்த சம்மர் டைமில் மொட்டை எடுத்துக்கிறியா, அப்போ தான் உனக்கு வந்து அதிகமாக முடி வளரும், நல்லா திக்காக வளரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். யதார்த்தமாக சும்மா கேட்டேன். அவளும் சட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு வந்து முடி நிறைய இருக்கணும், அது ரொம்ப இஷ்டம். அந்த சின்ன பசங்க பொம்பளை பசங்க எல்லாருக்குமே வந்து முடி நிறைய இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஆனால் சில பேர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க முடி எடுக்கிறதுக்கு. இவன் வந்து எனக்கு நிறைய முடி வேணும், மொட்டை எடுத்தால் முடி வளருமா, அப்போ ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து சொல்லிட்டா. அதுக்கப்புறம் சரி கோவிலே வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு கோவிலில் தான் வந்து வச்சு எடுத்தோம். சம்ருத்துக்கும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், எடுறா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான் அவன். அவனுக்கு வந்து சரி ஓகே, அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்கு மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, அது என்ன ஒருத்தருக்கு மட்டும் எடுத்திருக்கீங்க இன்னொருத்தருக்கு எடுக்கல அப்படின்னு. பசங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் சம்யுக்கு வந்து மொட்டை எடுத்துகிட்டு அந்த சந்தனம்லாம் மேலே தடவி விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, எப்படி மொட்டை எடுக்கிறேன்னு ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து மொட்டை எடுத்துட்டுமே சொல்லிட்டான், என்னை யாரும் இந்த மொட்டைலாம் எனக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன மொட்டை எடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கள்ல. கேட்கும்போது அவள் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்குமே வந்து ஆரம்பிச்சிட்டா. அதனால் நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லிட்டேன், மொட்டைலாம் அவளை கூப்பிடாதீங்க, அவளே ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டா. இது போய் நீயே மொட்டை எடுத்த நான் அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு.
அதுக்கப்புறமா பசங்களை வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டோம். அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா திருப்தியாக நின்று சாமியை கும்பிட்டோம். ஏன்னா எப்போதும் அந்த திருவிழா டைமில் வந்து இந்த இடத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் கூட நிற்கவே விட மாட்டாங்க. நம்ம பால் கூட எடுத்தோம் அப்படிங்கிறதுனால நல்லா கிட்ட வர கூட்டிகிட்டு போயிட்டு சாமியை வந்து பக்கத்தில் நின்று கும்பிட்டு வரலாம். மற்ற நேரங்கள்லாம் போனோன்னா கொஞ்சம் தூரமாகவே தான் நிற்கணும். அதனால் நின்றுட்டும் அந்த கொஞ்ச நேரத்துலேயே போங்கன்னு சொல்லிடுவாங்களே, அவ்வளோவா நின்று நம்ம வந்து கும்பிட முடியாது. ஸோ இந்த தடவை வந்து நல்ல திருப்தியாக மனசார நின்று அந்த சாமிக்கு முன்னாடியே நின்று வேண்டுதல், நெத்திக்கடன் என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன நிறை குறை எல்லாமே சொல்லி அந்த சாமிக்கிட்ட வந்து மனசார வேண்டிட்டும் வந்தாச்சு. அப்புறம் வந்து பக்கத்தில் நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு கோவில் பிரசாதம்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து குட்டிஸுங்கெல்லாம் நிறைய இருந்தனால நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறமா வந்து அன்னதானமும் அங்கே வந்து நிறைய பேர் ஆட்டோலலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே பசங்களுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முத்துமாரியம்மனோட ஃபோட்டோ ஒன்று ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து எப்போதுமே வந்து அன்னதானம் போடுவாங்க. லாஸ்ட் இயர்லாம் நாங்கள் வந்து அன்னதானம் வந்து அங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வெயில் வேறையா, பசங்களால் வந்து தாங்க முடியலை, இருக்கவும் முடியலை அவங்களுக்கு வெயில்னால. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இவங்களும் மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே எப்போ வீட்டுக்கு போகலான்னு குட்டீஸ் எல்லாமே வந்து கேட்குறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் குளுன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபேன் வந்து எல்லா பக்கமே ஓடிட்டு இருந்தது. நல்லா சில்லுன்னு தான் இருந்தது. ஆனால் என்னென்னா அந்த பக்கம் யாகம் வளர்த்துட்டு இருந்தனால அந்த யாகம் வளர்க்குற புகை எல்லாமே வந்து இந்த ஃபேன் காற்றுக்கும் அதுக்கும் சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி கண் எரிச்சல் அந்த மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே பசங்க வந்து போகலான்னு கூப்பிடுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த சண்டே, மண்டே, ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் நம்ம கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வர்றதில்ல. இப்போ போவோம் அப்புறம் போவோம் அப்படியே வந்து அங்கேயே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டு செகண்ட் வீட்டில் வந்து பேக்கரி டிசோட்டாக்கு பேக் சைடு வந்து முருகு சைவ உணவகம்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இது வந்து அன்லிமிட்டட் தான். ஒரு டோக்கன் வந்து 100 ரூபாயோ என்னவோன்னு நினைக்கிறேன். ஸோ 3 வகை பொரியல், 4 வகை குழம்பு, அப்பளம், பாயாசத்தோட நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு. ஸோ அங்கே தான் வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. பட் என்ன ஒன்றுன்னா அந்த சின்ன பசங்கள்லாம் ஃபுல் சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நாங்கள் வந்து ஹாஃபாக கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து சம்யுக்கும் தாரிகாவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ ஏன்னா இவங்க வந்து ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் தானே சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு சாப்பாடு வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி அப்படி கேட்டிருந்தோம். அதுக்கு 1க்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இவங்க சரியாகவே சாப்பிடல, எல்லாம் வேஸ்ட்டாக தான் மூடி வச்சுட்டு எந்திரிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கொப்படையம்மன் கோவில்கிட்டே எங்களுக்கு வந்து பஸ்ஸு வரும். அன்றைக்கி மறுநாள் வந்து சித்திரை 1 அப்படிங்கிறதுனால கொப்படையம்மன் கோவிலில் பயங்கர விசேஷமாக இருந்துச்சு அங்கே எல்லாமே. ஸோ அங்கே வந்து நின்றுட்டு பஸ்ஸில் ஏறி போகலான்னு அங்கே வந்துட்டோம். இங்கே கொளுத்துற வெயிலுக்கு எங்கேயுமே போவேனா அப்படின்னு தான் வந்து தோணுது. அந்தளவுக்கு கோடை வெயிலில் கொளுத்திட்டுருக்காரு சூரியன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம விலாகுமே வந்து முடியுது. விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இனிமேல் வர்ற குட்டி குட்டி விலாக், மினி விலாக்ஸ் எல்லாமே ஊர்லேருந்து தான் வரும். கண்டிப்பாக அந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு விலாகில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.